கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்துகிறோம். இந்த சுகமளிக்கும் ஆராதனையிலே கலந்து கொள்ளும்படியான நல்ல ஒரு பாக்கியத்தை பெற்ற பிள்ளைகளாக நாம் தெரிந்தெடுக்கப்பட்டிருக்கிறோம். இந்த நாளிலும் இறைவன் பெரிய காரியங்கள் மத்தியிலே செய்வார் என்று சொல்லி நல்ல ஒரு விசுவாசத்தோடு ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். இந்த அருமையான ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் யாவரும் கண்களை மூடி இறைவனுடைய பிரசன்னம் நம் மத்தியிலே பெரிதாக இருக்கும்படியாக நல்ல ஒரு சுகத்தை நாம் பெற்றுக்கொள்வோம் என்கிற நல்ல ஒரு சிந்தனையோடு ஆண்டவர் நமக்கு தருவார் என்கிற நிச்சயத்தோடு ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். பரிசுத்தமுள்ள தகப்பனே, எத்தனையோ பேருக்கு இல்லாத நல்ல ஒரு சாக்கியத்தை கிருபைகளை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். கடந்து போன நாட்கள் முழுவதும் எங்களை கண்ணீன் மணியை போல பாதுகாத்து இந்த சுகமளிக்கும் ஆராதனையிலும் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு பாக்கியத்தை கொடுத்தீரே. நன்றி ஆண்டவரே. இந்த ஆராதனையிலும் பாடல் வேலை, விண்ணப்பத்தின் வேலை, செய்தி வேலை எல்லாவற்றையும் எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தருவீராக. அநேக விடுதலை நாங்கள் கண்டு உமக்கு நன்றி சொல்லக்கூடிய எல்லா பலனையும் தருவீராக. ஒரு மனதின் ஆவியை எங்களுக்கு கொடுத்து முழு மனதோடுமை துதித்து போற்ற எங்களுக்கு பலனை தாரு. ஆராதனை முழுவதையும் பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறோம் அன்பு நிறைந்த பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, ஒரு சில பாடல்களை நாம் துதித்து பாடப்போகிறோம். துதி வேலை ஆண்டவருக்கு மிகவும் பிரியமான ஒரு வேலை. ஆண்டவரை துதித்து பாட பாட வியாதிகள் எல்லாம் நம்மை விட்டு அகலும். எனவே இந்த வேளையிலே முதலாவது பாடலாக கன்வென்ஷன் பாடல் புத்தகத்திலே 444 இயேசுவின் கரங்கள், அன்பின் கரங்கள், ஆதரிக்கும் கரங்கள் என்று சொல்லி விசுவாசத்தோடு கரங்களை தட்டி பாடப்போகிறோம். கன்வென்ஷன் கீதங்கள் 444. உற்சாகமாக நல்ல ஒரு கரங்களை தட்டி ஆண்டவரை ஆராதிக்கும்படியாக நல்ல ஒரு மனதின் ஆவியோடு ஆண்டவரை நோக்கி நாம் தோத்திரம் செலுத்தும்படியாக நாம் ஆண்டவரை துதித்து பாடுவோம். பாவத்தில் இருந்து பாவியை மீட்கும் பரிசுத்தரின் கரங்கள், இயேசுவின் கரங்கள், அன்பின் கரங்கள், ஆதரிக்கும் கரங்கள். ஆமென். பாவத்தில் இருந்து பாவியை மீட்கும் பரிசுத்தரின் கரங்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கானாவூரில் கனிரசம் தந்ததும் குருடரின் கண்களை திறந்ததும், கானாவூரில் கனிரசம் தந்ததும் குருடரின் கண்களை திறந்ததும், இயேசுவின் கரங்கள், என் நேசரின் கரங்கள், இயேசுவின் கரங்கள், என் நேசரின் கரங்கள், இயேசுவின் கரங்கள், அன்பின் கரங்கள், ஆதரிக்கும் கரங்கள். பாவத்தில் இருந்து பாவியை மீட்கும் பரிசுத்தரின் கரங்கள். இயேசுவின் கடலில் தூக்கியதும் ஆடிதட்டு வாலிபனை உயிர்ப்பித்ததும், பேதுருவை கடலில் தூக்கியதும், ஆமென், ஆடிதட்டு வாலிபனை உயிர்ப்பித்ததும், இயேசுவின் கரங்கள், என் நேசரின் கரங்கள், இயேசுவின் கரங்கள், என்
பரிசுத்தரின் கரங்கள் தோமாவின் சந்தேகம் தீர்த்ததும் தவித்திட்ட எந்தனை தேற்றியதும் தோமாவின் சந்தேகம் தீர்த்ததும் தவித்திட்ட எந்தனை தேற்றியதும் இயேசுவின் கரங்கள் என் நேசரின் கரங்கள் இயேசுவின் கரங்கள் என் நேசரின் கரங்கள் ஆமென். இயேசுவின் கரங்கள் அன்பின் கரங்கள் ஆதரிக்கும் கரங்கள் பாவத்திலிருந்து பாவியை மீட்கும் பரிசுத்தரின் கரங்கள் பாவங்கள் போக்கிடவே பாரமாய் சிலுவை சுமந்திடவே பாவங்கள் போக்கிடவே பாரமாய் சிலுவை சுமந்திடவே அறிந்திடவே மிக துடித்த கரங்கள் அல்லேலூயா அறிந்திடவே மிக துடித்த கரங்கள் ஆமென். இயேசுவின் கரங்கள் அன்பின் கரங்கள் ஆதரிக்கும் கரங்கள் பாவத்திலிருந்து பாவியை மீட்கும் பரிசுத்தரின் கரங்கள் இயேசுவின் கரங்கள் அன்பின் கரங்கள் ஆதரிக்கும் கரங்கள் பாவத்திலிருந்து பாவியை மீட்கும் பரிசுத்தரின் கரங்கள் அல்லேலூயா 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 அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசுவின் கரங்கள் அன்பின் கரங்கள் ஆதரிக்கும் கரங்களாக இருக்கிறது. அதிகமாக ஆண்டவரை நோக்கி பார்த்து நாம் துதிக்க துதிக்க எல்லா பலன்களும் எல்லா விதமான பலவீனங்களும் மாறி ஒரு புதிய பலனை ஆண்டவர் கொடுப்பார். இந்த சுகமளிக்கும் ஆராதனையிலும் ஆண்டவரே எனக்கு ஒரு நல்ல பலனை தாரும், நல்ல ஒரு சுகத்தை தாரும் என்று சொல்லி ஜெபித்து கொண்டே இருங்கள். ஆண்டவர் பெரிய நன்மைகளை நமக்கு தரப்போகிறார். இரண்டாவது பாடலாக ஒரு பாடலை பாடப்போகிறோம். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும். கன்வென்ஷன் பாடல் புத்தகத்திலே 441வது பாடல். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும் என்று சொல்லி உற்சாகமாக கரங்களை தட்டி பாடுவோம். எல்லாரும் உற்சாகமாக வீடுகளிலே கரங்களை தட்டி நீர் மகிமைப்படுத்துவேன் என்றீரே, மகிமையின் பாசம் பெரிது ஆண்டவரே, நீ நல்லவர் என்று சொல்லி துதித்து பாடுவோம். துதி ஒலி கேட்கோ, ஆடல் பாடல் சத்தமும் தோணிக்கோ, ஆகாயவின் வினாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாயவின் வினாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். மகிமைப்படுத்துவேன் என்றாரே, மகிமையின் பாசம் பெரிதே. ஆமென். மங்காத புகழுடன் வாழ்வோம், மாட்சிமை துயர்ந்திடுவோமே. உருகிட மாட்டோம், குன்றிட மாட்டோம், கரையில்லா தேவனின் வாக்கே. குறுகிட மாட்டோம், குன்றிட மாட்டோம், கரையில்லா தேவனின் வாக்கே. ஆனந்த துதி ஒலி
வணங்கிடுவோமே. விண்ணீனம் யாவும் மகளோ இடுக்கங்கள் சூழ்ந்திடும் வேளை இரட்சகர் மீட்டருள்வாரே. துன்பங்கள் முறிந்திடும் கட்டுகள் அருந்திடும் விடுதலை பெறும் விழா காண்போம். துன்பங்கள் முறிந்திடும் கட்டுகள் அருந்திடும் விடுதலை பெருவிழா காண்போம். ஆனந்த துதி ஒளி கேட்போம். ஆடல் பாடல் சத்தமும் தோணிக்கும். ஆகாய விண்ணினாய் அவர் ஜனம் பெருகும். ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்ணினாய் அவர் ஜனம் பெருகும். ஆண்டவர் வாக்கு பலிக்கும். யாக்கோபு நடுங்கிடுவானோ, யாக்கோபின் தேவன் துணை. அமரிக்கு வாழ்வை அமைப்போம். ஆண்டவர் மார்பில் சுகிப்போம். பதறாத வாழ்வும் சிதறாத மனமும் பரிசாக தேவன் அருள்வார். பதறாத வாழ்வும் சிதறாத மனமும் பரிசாக தேவன் அருள்வார். ஆனந்த துதி ஒளி கேட்போம். ஆடல் பாடல் சத்தமும் தோணிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும். ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும். ஆண்டவர் வாக்கு பலிக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவருடைய பலன் ஏராளமாய் நம் மீது வந்து இறங்கி கொண்டிருக்கிறது என்ற நல்ல சிந்தனையோடு துதித்து பாடுங்கள். தர்மையான நாட்களிலும் கூட உங்களுடைய சரீரங்களுள்ள பலவீனங்கள் மாறும். ஒரு புதிய பலன் உங்களுக்கு உண்டாகும் என்கிற நல்ல ஒரு விசுவாசத்தோடு கரங்களை தட்டி உற்சாகமாக நாம் பாடுவோம். இன்னொரு பாடலை நாம் பாடப்போகிறோம். இந்த பாடலை பாடும் பொழுது இறைவன் ஒரு புதிய வல்லமை நம்ம மேலே ஊற்றும்படியாக ஏராளமான நன்மைகளை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அந்த பாடலை நம்ம துதித்து பாட போகிறோம். தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம், தாயிலும் மேலான அன்பு வைத்தவர் என்று சொல்லி அவரை துதித்து பாடப்போகிறோம். இந்த பாடலை பாடும் பொழுது ஆண்டவர் நம்முடைய சரீரங்களுக்குள்ளாக ஒரு காண்டாமிருகத்துக்கு ஒத்த ஒரு பலனை கொடுக்க போறார். நீங்க இந்த பாடலை பாடி துதித்த பிறகு ஒரு புதிய பலன் எனக்குள்ளாக வந்தது என்று உணரத்தக்கதான ஒரு பலனை ஆண்டவர் கொடுக்க போறார். உற்சாகமா பாடுவோம். நித்திய ஜீவன் பாடல் புத்தகம் 1063வது பாடல். தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம். உற்சாகமா கரங்களை தட்டி பாடுவோம். உற்சாகமாக நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை துதித்து நாம் பாடுவோம். பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். தாயினும் மேலாக அன்பு வைத்தவர், இரத்தத்தை சிலுவையிலே உனக்கு தந்தவர். தாயிலும் மேலாக அன்பு வைத்தவர், ஆமென். இரத்தத்தை சிலுவையிலே உனக்கு தந்தவர். மறந்திடுவாரோ உன்னை வெறுத்திடுவாரோ, மறந்திடுவாரோ உன்னை வெறுத்திடுவாரோ.
ஆமென். நம்பிக்கையை விட்டு விடாதே, நீ நம்பினவர் கைவிட மாட்டார். தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை கிடி போடலாம். தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை கிடி போடலாம். நீ அவரை தெரிந்து கொள்ளவில்லை, அவரல்லவோ உன்னை தெரிந்து கொண்டார். நீ அவரை தெரிந்து கொள்ளவில்லை, அவரல்லவோ உன்னை தெரிந்து கொண்டார். நேற்று அல்ல இன்று அல்ல தாயின் கருவில் தோன்றும், ஆமென். நேற்று அல்ல இன்று அல்ல தாயின் கருவில் தோன்றும். தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். ஆமென். தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். தேவன் உனக்கு சொன்ன வார்த்தை எல்லாம் ஒன்று கூட மாறி போவதில்லை. தேவன் உனக்கு சொன்ன வார்த்தை எல்லாம் ஒன்று கூட மாறி போவதில்லை. நேற்று இன்றும் என்று மாறா தேவனே சுமாரி. ஆமென். நேற்று இன்றும் என்று மாறா தேவனே சுமாரினார். தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை கிடி போடலாம். ஆமென். தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். நீ அவரின் முகத்தை நோக்கி பார்த்தால் உங்கள் வாழ்வு வெளிச்சமாக மாறும். ஆமென். நீ அவரின் முகத்தை நோக்கி பார்த்தால் உங்கள் வாழ்வு வெளிச்சமாக மாறும். கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை, கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை. தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். ஆமென். தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். உன்னை என்றும் நேசிக்கின்ற தேவன் உன்னை விட்டு விலகி போவதில்லை. உன்னை என்றும் நேசிக்கின்ற தேவன் ஹல்லேலூயா. உன்னை விட்டு விலகி போவதில்லை. நித்தம் உன்னை நடத்திடுவார், நித்தியத்தில் சேர்த்திடுவார். நித்தம் உன்னை நடத்திடுவார், நித்தியத்தில் சேர்த்திடுவார். தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். ஆமென். தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். தாயினும் மேலாக அன்பு வைத்தவர், இரத்தத்தை சிலுவையிலே உனக்கு தந்தவர். ஆமென். தாயினும் மேலாக அன்பு வைத்தவர், இரத்தத்தை சிலுவையிலே உனக்கு தந்தவர். மறந்திடுவாரோ உன்னை வெறுத்திடுவாரோ, மறந்திடுவாரோ உன்னை வெறுத்திடுவாரோ. நம்பிக்கையை விட்டு விடாதே, நீ நம்பினவர் கைவிட மாட்டார். ஆமென். நம்பிக்கையை விட்டு விடாதே, நீ நம்பினவர் கைவிட மாட்டார். அல்லேலூயா. ஹல்லேலூயா. அல்லேலூயா. ஹல்லேலூயா. பாடல்களை பாடின நாம் கொஞ்ச நேரம் ஆண்டவரை ஆராதிக்கும்படியாக கண்களை மூடி
இறைவனை நோக்கி பார்க்க போகிறோம். எத்தனையோ பலவீனங்கள், சோர்வுகள். இந்த வேளையில் ஆண்டவர் ஒரு புதிய வல்லமை நம்ம மேலே கொடுக்கும் வண்ணமாக, நம்முடைய சரீரத்திற்கு வேண்டிய நல்ல ஒரு சுகத்தை கொடுக்கும்படியாக இறைவனை நோக்கி பார்க்க போறோம். ஜீவனுள்ள தேவனே வாரும், ஜீவ பாதையிலே நடத்தும், ஜீவ தண்ணீர் ஊறும் ஊற்றிலே ஜீவன் பறையினை நடத்தும் என்று சொல்லி நம்ம பாடப்போகிறோம். நம்ம சரீரத்தில் எத்தனையோ வியாதி, பலவீனம். இந்த பாடலை பாடும் பொழுது ஒரு ஜீவ தண்ணீர் ஊறும் ஊற்றில் ஜீவன் பெறக்கூடிய ஒரு பலனாண்டவர் நமக்கு கொடுக்க போகிறார். இந்த பாடலை பாடும் பொழுது நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஒரு தேவ பிரசன்னத்தை உணரும்படியாக இறைவனை நோக்கி பார்ப்போம். எல்லாரும் இந்த பாடலை நல்ல ஒரு ஜெப சிந்தையோடு, ஜீவன் பறையினை நடத்தும் அப்பா, ஜீவன் பறையினை நடத்தும் என்று சொல்லி நாம் எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். தேவனே வாரும், ஜீவ பாதையிலே நடத்தும், ஜீவ தண்ணீர் ஊறும் ஊற்றிலே ஜீவன் பறையிலே நடத்தும், ஜீவ தண்ணீர் ஊறும் ஊற்றிலே ஜீவன் பறையிலே நடத்தும். தேவனே நீர் பெரியவர், தேவனே நீர் பரிசுத்தர், தேவனே நீர் நல்லவர், தேவனே நீர் வல்லவர், ஜீவ தண்ணீர் ஊறும் ஊற்றிலே ஜீவன் பறையிலே நடத்தும், ஜீவ தண்ணீர் ஊறும் ஊற்றிலே ஆமென். ஜீவன் பறையிலே நடத்தும். பாவிகள், துரோகிகள் ஐயா, பாவ ஆதாம் மக்களே தூயா, பாதகரின் பாவம் போக்கவே பாதகன் போல் தொங்கினீரல்லோ, இப்பொழுது எங்களுடைய வியாதியை குணமாக்கும். சிலுவையில் இரத்தத்தை சிந்தி சுகத்தை, பலத்தை பெற்றுக் கொடுத்தீரே. இந்த வேளையில எங்க பாவம் போக்கு, பாதகன் போல தொங்கினீரே, இப்பொழுது எங்களுக்கு சுகத்தை கொடுங்க ஆண்டவரே என்று சொல்லி யாவரும் சேர்ந்து பாடுவோம். அப்பா எங்களை பலப்படுத்தும் என்று சொல்லி எல்லாரும் ஜெபசுந்தையோடு இறைவனை நோக்கி பார்ப்போம். மக்களே துயா, பாவிகள் துரோகிகளையா, பாவாத மக்களே துயா, பாதகரே பாவம் போக்கவே பாதகன் போல் தொங்கினீரல்லோ, பாதகரே பாவம் போக்கவே பாதகன் போல் தொங்கினீரல்லோ. தேவனே நீர் பெரியவர், தேவனே நீர் பரிசுத்தர், தேவனே நீர் நல்லவர், தேவனே நீர் வல்லவர், பாதகரின் பாவம் போக்கவே பாதகன் போல் தொங்கினீரல்லோ, பாதகரின் பாவம் போக்கவே பாதகன் போல் தொங்கினீரல்லோ. ஐந்து கண்ட மக்களுக்காக, ஐந்து காயமேற்ற எங்கள் நேசரே, நொந்துருகி வந்த மக்கள் மேலே நேசாவி வீச செய்யும் அப்பா. பலவீனத்தோடு சோர்வோடு உம்மை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே.
நொந்துருகி வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொரு மேலையும் உங்க நேசாவி ஊற்றப்படும்படியாக வீடுகளில் இருந்து கேட்டுக்கொண்டிருக்கிற, பாடிக்கொண்டிருக்கிற, ஜீவித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு மேலே நேசாவியை ஊற்றும் என்று சொல்லி பாடுவோம். அப்பா, உங்க நேசாவியை ஊற்றும் அப்பா. மக்களுக்காக ஐந்து காயம் ஏற்ற நேசரே, ஐந்து கண்ட மக்களுக்காக ஐந்து காயம் ஏற்ற நேசரே, நொந்துருகி வந்த மக்கள் மேல் நேச ஆவி வீச செய்குவே, நொந்துருகி வந்த மக்கள் மேல் நேச ஆவி வீச செய்குவே. தேவனே நீர் பெரியவர், தேவனே நீர் பரிசுத்தர், தேவனே நீர் நல்லவர், தேவனே நீர் வல்லவர், நொந்துருகி வந்த மக்கள் மேல் நேச ஆவி வீச செய்குவே, நொந்துருகி வந்த மக்கள் மேல் நேச ஆவி வீச செய்குவே. வாக்குத்தத்தம் செய்த கர்த்தரே, வாக்குமாறா உண்மை நாதனே, வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம் அப்பா. வல்ல ஆவி நீர் மாறி ஊற்றுங்க ஆண்டவரே. எங்க மேல உங்க வல்ல ஆவியை மாறி ஊற்றுங்க ஆண்டவரே. பலவீனத்தோடு நிற்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகள் மேலேயும் ஆண்டவரே உங்களுடைய வல்ல ஆவியை நீர் மாறி ஊற்றும்படியாக யாவரும் சேர்ந்து இதை பாடுவோம். நன்றி ஆண்டவரே. அப்பா, உங்க வல்ல ஆவியை ஊற்றுங்கப்பா. வாக்குத்தத்தம் செய்த கர்த்தரே, வாக்கு மாறா உண்மை நாதரே, வாக்குத்தத்தம் செய்த கர்த்தரே, வாக்கு மாறா உண்மை நாதரே, வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், ஆவி மாறி ஊற்றுவே. ஐயா, வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், வல்ல ஆவி மாறி ஊற்றுவே. தேவனே நீர் பெரியவர், தேவனே நீர் பரிசுத்தர், தேவனே நீர் நல்லவர், தேவனே நீர் வல்லவர், வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், வல்ல ஆவி மாறி ஊற்றுவே. வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், வல்ல ஆவி மாறி ஊற்றுவே. மகிமை நிறைந்த தகப்பனே, பாதகரியம் பாவம் போக்கவே பாதகன் போல நீர் தொங்கி நீர் ஆண்டவரே. நொந்துருகி வந்த மக்கள் மேல் நேசாவி வீச செய்தீர் ஆண்டவரே. வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், வல்லாவி நீர் எங்கள் மேல ஊற்றினீர் என்று சொல்லி நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இங்க இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. செய்தி வேலை எங்களுக்கு வல்லமையா நடத்தி தாங்க ஆண்டவரே. தேவ பலன் எங்களோடு இருக்கட்டும். உடைய வல்லமை எங்களை ஆளுகை செய்திருப்பதற்காக நன்றி. தொடர்ந்து எங்களை வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறோம் அன்பு நிறைந்த பிதாவே, ஆமென். உட்காருவோம். அன்பானவர்களே, ஒரு விஷயம் நாம் எல்லாரும் ஜெபிக்க போகிறோம். ஜெபமே ஜெயம். கண்களை மூடி சில விண்ணப்பங்களை சொல்லி ஆண்டவரிடத்தில் ஜெபித்து நம்ம விடுதலையை பெறக்கூடிய ஒரு நல்ல ஒரு நேரத்திற்குள்ளாக வந்திருக்கிறோம். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். முதலாவது ஜெப குறிப்பாக
வீடுகளிலே பலவீனப்பட்ட பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். நமக்கு தெரிந்த பிள்ளைகள் எங்கெங்கெல்லாம் வியாதியோடு இருக்கிறார்களோ, எனக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்களோ அவர்களுக்காக ஜெபிக்க போகிறோம். பொல்லாத கட்டிகளினாலே பாதிக்கப்பட்ட பிள்ளைகள் உண்டு, அவர்களுக்காக ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, சரீரங்கள் உள்ள கட்டிகள் கரைஞ்சிடணும் ஆண்டவரே, தேடினாலும் பார்க்கக்கூடாது அந்த அளவுக்கு ஆண்டவரே கட்டிகள் மறையும்படியாக இந்த ஜெப வேளையில நீங்க கிரியை செய்யுங்க என்று சொல்லி ஜெபிக்க போகிறோம். அது டிபி கட்டி, கேன்சர் கட்டி எதுவாக இருந்தாலும் இந்த வேளையில் அது மறைந்து போகும்படியான ஒரு வல்லமை ஒவ்வொரு வீடுகளிலும் மருத்துவமனைகளிலும் இறங்க வேண்டும் என்று சொல்லி நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆண்டவருடைய பாதப்படியில கூடி ஜெபிக்கும் பொழுது எல்லாம் வெற்றி கேட்கிற பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளுவார்கள். என் நாமத்தினால எதை கேட்டாலும் தருவேன் என்று சொன்னீரே என்று சொல்லி ஜெபிக்க போகிறோம். பொல்லாத கட்டிகள் அது நீங்க வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு வீடுகளிலும் நல்ல பலத்தின் ஆவி ஆளுகை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்க போகிறோம். கண்களை மூடி இப்படிப்பட்ட காரியத்திற்காக விசேஷமாக நாம் யாவரும் சேர்ந்து ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பின் பரிசுத்தமுள்ள பிதாவே, இயேசுவே, இந்த நல்ல வேலைக்காக நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை சோதரிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, இப்பொழுது சொல்லப்பட்ட அருமையான நல்ல விண்ணப்பத்துக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே, பயங்கரமான ஒரு உலகத்தோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். திகைப்போடு, நடுக்கத்தோடு, வேதனையோடு நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் யாரிடத்தில் போயினால் எங்களுக்கு சுகம் உண்டு என்று சொல்லி திகைப்போடு வாழ்கிற ஜனங்கள் இன்றைக்கு ஏராளம். ஆண்டவரே, குறிப்பாக வீடுகளிலே சரீரத்திலே பலவிதமான கட்டிகளோடு வேதனைப்படுகிற மக்களை இன்னைக்கு நீர் கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிற ஆண்டவரே, சரீரத்தில் என்னென்ன வியாதிகள் என்பதெல்லாம் நீ அறிந்திருக்கிற ஆண்டவரே. குறிப்பாக சரீரத்தில் ஆண்டவர் கேன்சர் கட்டிகள், டிபி கட்டிகள், இப்படியாக பலவிதமான கட்டியோடு போராடி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு இந்த நாளில் ஒரு விடுதலையின் வாழ்வாக, விடுதலையின் நேரமாக, அற்புதத்தின் நேரமாக மாற்றும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஜெப வேளை உடைய பிள்ளைகளுக்கு ஒரு சுகத்தின் வேளையாக மாறட்டும். ஆண்டவரே, யார் யார் இந்த நேரத்திலே ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் மேலும் உடைய வல்லமை இறங்குவதாக, உடைய வல்லமை இறங்குவதாக, அந்த இரத்தத்தின் வல்லமை இறங்குவதாக. தகப்பனே, ஒரு பூர்ணமான விடுதலையை இந்த நாளில் உடைய பிள்ளைகள் கொடுப்பீராகப்பா. வியாதி உன்னை விட்டு கடந்து போகும் என்று சொன்னீரே தகப்பனே. எதை கண்டாலும் நான் தருவேன் என்று சொன்னீரே. கேட்கிற நம்முடைய பிள்ளைகளுடைய இருதயம் சிறப்படுவதாக, பலப்படுவதாக, எலும்புகள் நரம்புகள் பலனடைவதாக, இரத்தங்கள் பலனடைவதாக, சதைகள் பலனடைவதாக. தகப்பனே, இந்த வேளையிலும் ஆண்டவரே ஒரு பூர்ணமான சுகம், ஒரு பூர்ணமான விடுதலையை என் தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொரு கொடுப்பீராக. தகப்பனே, எல்லா விதமான வியாதியின் அகோரங்கள் இப்பொழுது வெளியேறுவதாக. இயேசுவின் நாமத்தினாலே உடைய பிள்ளைகளுடைய சரீரத்தை விட்டு வெளியேறும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒரு பூர்ணமான சுகத்தை இந்த நல்ல வேளையிலும் உடைய பிள்ளைகள் ஒவ்வொரு கொடுப்பீராக. தகப்பனே, வேதனையோடு நான் எங்கு சென்றால் எனக்கு சுகம் கிடைக்கும் என்று சொல்லி நினைத்துக் கொண்டிருக்கிற ஜனங்கள் இன்னைக்கு ஏராளம். ஆண்டவரே, நீ தேடுகிற நிம்மதி இயேசுவிடம் மாத்திரம் உண்டு என்பதை ஜனங்கள் அறிந்து கொள்ளத்தக்கதான ஒரு வல்லமையை இப்பொழுது அனுப்புவீராக. உடைய வல்லமை அனுப்புவீராக. ஒரு பூர்ணமான விடுதலை கிடைப்பதாக இயேசுவின் நாமத்தினாலே. எழுந்து நட என்று சொன்னீரே, அந்த அதிகாரமுள்ள வார்த்தையினாலே இன்றைக்கு ஆண்டவரே முடக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகளை எழுந்து நடக்க செய்வீராக. பலவீனங்கள் மறைவதாக. சரீரத்திலே முழுமையான ஒரு விடுதலை இந்த நாளில் கிடைக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பயங்கரமான உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, எல்லா விதமான பொல்லாத கொள்ளை நோய்களை ஏழாண்டவரை எங்க தேசத்தில் வெளியேறும்படியாய் நாங்கள் கட்டளையிட்டு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒரு பூர்ணமான விடுதலையை இந்த நாளில் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒவ்வொருவருக்கும் கொடுக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்க ஜெபத்தை கேட்டு ஒரு விடுதலை தந்ததற்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, அந்த பெரிய காரியங்களை செய்யும் துதி கனம் மகிமை எல்லாம் உங்களுக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபங்க நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய ஜெபத்தை கேட்ட ஆண்டவர் பொல்லாத கட்டிகளை கரையை செய்ததற்காக, வீடுகளிலே பலவீனப்பட்ட பிள்ளைகள் மீது ஆண்டவருடைய பலனை ஊற்றினதற்காக, கொள்ளை நோய்களை நீக்கிவிட்டார் என்று சொல்லி உற்சாகமாக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். விசுவாசத்தோடு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஜெபாவி வரம் தாருமே,
பாதம் வந்தே சோராது ஜெபித்திட ஜெபாவி வரம் தாருமே தடையாவும் அகற்றிடுமே கைகேட்டும் பாதம் வந்தே ஜெபவே உம்மை தேடி வந்தே தேவா பதில் தாருமே எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே உம்மை நான் நாடி வந்தே ஜெபவே உம்மை தேடி வந்தே தேவா பதில் தாருமே எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே உம்மை நான் நாடி வந்தே. இரண்டாவது ஜெப குறிப்புக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். இந்த உலகம் அச்சுறுத்தலுக்குள்ளாக இருக்கிறது. கொடிய வியாதிகள், கொள்ளை நோய்கள் மூலமாக அச்சுறுத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம். இறைவன் பாதுகாப்பை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்க போகிறோம். பொல்லாத கொள்ளை நோயின் இந்த அச்சுறுத்தலினாலே ஒவ்வொரு குடும்பமும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. உறவுகள் ஆங்காங்கு பிரிந்திருக்கிறது. எத்தனையோ கவலைகள், கண்ணீர்கள். இது மாற வேண்டும் என்று சொல்லி ஜெபிப்போம். இந்த பொல்லாத கொள்ளை நோய் தேசத்தை விட்டு அகலும்படியாக இறைவனுடைய கரம் பலத்த காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி நாம் கண்களை மூடி ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள தகப்பனே, சர்வ வல்லவரே, பெரியவரே, எங்கள் மேல இரக்கம் பாராட்டும் ஆண்டவரே. உலகம் பயந்து கொண்டிருக்கிறது. உலகத்தின் மக்கள் கலங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அப்பா, இந்த வேளையில நாங்கள் யாரிடத்திலே போவோம்? எல்லாருடைய கண்கள் உண்மைதான் நோக்குகிறது ஆண்டவரே. உம்மை நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகள் வெட்கப்பட்டு போவதில்லையே. இப்பொழுது உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. இந்த உலகத்தின் மக்கள் எங்கள் யாவரையும் நீர் காப்பாற்றும் ஆண்டவரே. எங்களுடைய தேசத்தின் மக்களை நீர் காப்பாற்றும் ஆண்டவரே. நித்தம் நித்தம் மரண ஓலங்கள், நித்தம் நித்தம் மரிக்கிற பிள்ளைகள் அநேகராகிக் கொண்டே இருக்கிறார்கள். கொள்ளை நோயின் தொற்றுகள் அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது ஆண்டவரே. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு என்று சொன்னீரே. உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம் அப்பா. உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம் ஆண்டவரே. உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம் ஆண்டவரே. உம்முடைய வல்லமை பலமா எங்கள் மேலே இறங்கட்டும். உம்முடைய வல்லமை பலமா எங்கள் மேலே இறங்கட்டும். இருதய நொறுங்குண்டவர்களிலே புறக்கணியாத தெய்வம் ஆண்டவரே. கவலைப்படுகிற பிள்ளைகள் மேலே இறங்கி ஆசீர்வதிக்கிற தெய்வம் ஆண்டவரே. துயருற்ற பிள்ளைகள் மேலே இறங்கி ஆசீர்வதிக்கிற தெய்வம், விடுவிக்கிற தெய்வம். இந்த வேளையில கொள்ளை நோயினாலே பீடிக்கப்பட்ட பிள்ளைகளை பலப்படுத்துவீராக. இந்த வியாதி அவர்களை விட்டு அகழுவதாக ஆண்டவரே. ஒவ்வொருவருக்கும் பாதுகாப்பை கொடுப்பீராக. ஒவ்வொரு வீட்டையும் வேலி அடைப்பீராக. ஒவ்வொரு சரீரத்தையும் வேலி அடைப்பீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த கொள்ளை நோய் தேசத்தை விட்டு உலகத்தை விட்டு செல்லும்படியான ஒரு தேவ கிருபை, ஒரு தேவ பலன் எங்களை நிரப்பட்டும் ஆண்டவரே. ஒரு தேவ வல்லமை எங்களை நிரப்பும்படியாக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய இரக்கமுள்ள கண்கள் இப்பொழுது எங்களை நோக்கி பார்க்கட்டும் ஆண்டவரே. தேசத்தில் நல்ல ஒரு அமைதியை தரும்படியாக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. தேசத்தில் நல்ல ஒரு அமைதியை பெற்றுக்கொண்டோம் என்று சொல்லி உமக்கு நன்றி சொல்லக்கூடிய எல்லா பலனையும் எங்களுக்கு தருவீராக. எங்களுடைய ஜெபத்தை கேட்டு ஆண்டவரே, நீர் எங்களை யாவரை ரட்சிக்க போறதற்காக நாங்கள் எல்லாரும் நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறோம் அன்பு நிறைந்த பிதாவே, ஆமென். ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்டார் என்று சொல்லி நாம் யாவரும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். நன்றி 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 ஆண்டவரே. நாடெல்லாம் பாதத்தில்
பரிசுத்தமுள்ள தகப்பனே, ஜெபத்தை கேட்கிறவரே, எங்களுடைய ஜெபத்தை கேட்டு விடுதலையை கொடுத்தீரே, நன்றி சொல்லுகிறோம். தொடர்ந்து எங்களை வழி நடத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறோம் அன்பு நிறைந்த பிதாவே, ஆமென். உட்காருவோம். செய்திக்கு ஆயத்தமாக யாவரும் இருந்த வண்ணமாக தலைகளை தாழ்த்தி இறைவனை நோக்கி பார்ப்போம். ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆட்கொண்டு எங்களை அனலாக்கோ, ஆட்கொண்டு எங்களை அனலாக்கோ. அன்பினால் இன்று அலங்கரியோ, அன்பினால் இன்று அலங்கரியோ. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. சாவுக்கு ஏதுவான எங்கள் சரீரங்களை உயிர் பெற செய்பவரே, சாவுக்கு ஏதுவான எங்கள் சரீரங்களை உயிர் பெற செய்பவரே. சரீரங்களில் தீய செயல்களையே, சரீரங்களில் தீய செயல்களையே சாகடிக்க வாருமையா, சாகடிக்க வாருமையா. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. அன்பின் ஆண்டவரே, எங்களோடு நீ பேசும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறோம் அன்பு நிறைந்த பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நல்ல அருமையான வேளையிலும் இந்த சுகமளிக்கும் ஆராதனையிலே கலந்து கொண்டு ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கும்படியாக நாம் எல்லாரும் அமர்ந்திருக்கிறோம். இறைவன் பெரிய காரியங்களை உங்களுக்கு செய்வாராக. தர்மியான உலகத்திலே நாம் எல்லாரும் நல்ல ஒரு சுகத்தோடு நல்ல ஒரு பலத்தோடு வாழ வேண்டும் என்று விரும்புகிறோம். அந்த சுகத்தின் ஆவி பரத்திலிருந்து வரக்கூடியது. ஒரு நீண்ட ஆயுள் பரத்திலிருந்து வரக்கூடியது. அந்த நீண்ட ஆயுளை வேறு எங்கும் நாம் பெற முடியாது. அப்படிப்பட்டதான ஒரு பெரிய ஆசீர்வாதம் இறைவனிடமிருந்தே நமக்கு வர வேண்டும். இந்த நாட்களிலும் பல நோய்களோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். அநேக வியாதிகள் நிமித்தமாக அநேக கவலையோடு நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். இன்றைக்கு நம்முடைய ஆண்டவர் நம்முடைய ஆத்துமாவை தேற்றி அவருடைய நாமத்தின் நிமித்தம் நம்மை நீதியின் பாதையிலே வழிநடத்தப் போகிறார். சந்தோஷமாக இருங்கள், எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள் என்று நமக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எந்த நிலைமையிலும் மனரம்மியமாக இருக்க கற்றுக்கொள்ளுங்கள் என்று நமக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே எப்பேற்பட்ட வியாதி என்று சொன்னாலும் இறைவன் நமக்கு நல்ல ஒரு சுகத்தை கொடுப்பார். அவரால் தான் எனக்கு கிடைக்கும் என்கிற ஒரு நம்பிக்கையோடு இந்த இடத்திலே இருந்து இந்த வார்த்தையை நீங்கள் கேட்கும் பொழுதே நீங்கள் விடுதலை பெறப்போகிறீர்கள். ஒரு அருமையான ஒரு வசனத்தை வாசித்து சிந்தித்து நாம் ஜெபிக்க இருக்கிறோம். சங்கீதம் 23:3 வசனத்தை வாசிக்கும் பொழுது, சங்கீதம் 23:3 அவர் என் ஆத்துமாவை தேற்றி
தம்முடைய நாமத்து நிமித்தம் என்னை நீதியின் பாதையிலே வழி நடத்துகிறார். அவருடைய நாமம் அவ்வளவு வல்லமை உள்ளதாக இருக்கிறது. அன்பானவர்களே, இன்றைக்கு பல வியாதிகளினால் நம்முடைய ஆத்துமா ஒரு பயத்தோடு, நடுக்கத்தோடு, மரண பயத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு சூழல் நமக்கு இருக்கலாம். நான் சீக்கிரமாக மரித்து விடுவேனோ, இனி நான் என்ன செய்ய போகிறேன், எல்லா மருத்துவர்களும் கைவிட்டு விட்டார்களே என்று சொல்லி கூட நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம். சரீரங்களிலே பலவீனத்தோடு அநேக மருந்து மாத்திரைகளை சாப்பிட்டு நீங்கள் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் இறைவன் சொல்லுகிறார், என்னுடைய நாமத்து நிமித்தம் நான் உன்னை ரட்சித்து, நான் உன்னை நீதியின் பாதையிலே நீ கம்பீரமாய் நடக்கும்படி உன்னை நான் ஆசீர்வதிக்கப் போகிறேன் என்று சொல்லி இன்றைக்கு நம்மை பார்த்து சொல்லுகிறார். நீதியின் பாதை எப்படி இருக்கும்? அவர் சொல்றாரு, என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, நீ பயப்படாதே, நான் உன்னை நீதியின் பாதையில் வழிநடத்த போறேன். அந்த நீதியின் பாதை எப்படி இருக்கும் என்று சொன்னால், நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வேதத்தில் வாசிக்கும் பொழுது, நீதிமொழிகள் 11:19 நீதி ஜீவனுக்கு ஏதுவாகிறது போல் நீதியின் பாதையில் ஜீவன் உண்டு, நீதியின் பாதையில் ஜீவன் உண்டு, அது ஜீவனுக்கு ஏதுவாகிறது போல் இருக்கிறது, அந்த பாதையிலே நான் உன்னை நடத்த போகிறேன். நீதிமொழிகள் 12:28 வாசிக்கும் பொழுது, நீதியின் பாதையிலே ஜீவன் உண்டு, அந்த பாதையில் மரணம் இல்லை. இந்த சுகமளிக்கும் ஆராதனையில் கலந்து கொண்டிருக்கிறேன். நாம் ஒவ்வொருவருக்கும் இறைவன் சொல்லுகிற நல்ல ஒரு வார்த்தை, என் அன்பு பிள்ளையே, நான் உன்னை நீதியின் பாதையிலே வழிநடத்தப் போகிறேன். நீ என்னை மட்டும் நோக்கிப்பார், நீ என்னை மட்டும் நோக்கிப்பார், வேறு ஒன்றும் நீ செய்ய வேண்டாம். உன்னுடைய வியாதி என்னவோ, உன்னுடைய பலவீனம் என்னவோ, அதை எனக்கு தெரியப்படுத்து. என் நாமத்தினால் நீ எதை கேட்டாலும் அதை நான் உனக்கு கொடுப்பேன் என்று சொல்லி இருக்கிறேனே, பொருத்தனையோடு என் பாதப்படியில் வந்து நீ ஜெபி, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உன்னை நீதியின் பாதையில் வழி நடத்துவேன். அந்த பாதையில் மரணம் கிடையாது, அந்த பாதையிலே ஜீவன் உண்டு. நம்முடைய ஆண்டவரை நோக்கி பார்க்கும் பொழுது அவர் யாரையும் புறம்பே தள்ளுவதில்லை. எப்பேற்பட்ட வியாதி என்று சொன்னாலும் சுகத்தை கொடுக்கிற தெய்வம் தான் நம்முடைய தெய்வம். எப்பேற்பட்ட பிரச்சனையில் சிக்கி கொண்டாலும் அவருடைய பாதப்படிக்கு போகும் பொழுது நம்மை அதிலிருந்து விடுவிக்கிற தெய்வம் தான் நம்முடைய தெய்வம். எவ்வளோ பெரிய பிரச்சனை என்று சொன்னாலும், அது மலை போல் இருந்தாலும், அது பனி போல் மாறக்கூடிய அளவுக்கு நம்மை வழிநடத்தக்கூடிய தெய்வம் தான் நம்முடைய தெய்வம். எனவே எதை குறித்து நீங்கள் கலங்காதிருங்கள், எதை குறித்தும் நீங்கள் கவலைப்படாதிருங்கள். என் தேவன் இருக்கிறார், அவர் மகா பரிசுத்தர், அவர் மகா வல்லமை உள்ளவர். அவரிடத்தில் போய் நாம் முழங்கால் படியிட்டு ஜெபித்தால் எல்லாம் எனக்கு கிடைக்கும் என்கிற ஒரு நம்பிக்கையோடு மட்டுமே இறைவனை நோக்கி பாருங்கள். கவலைப்படுவதனாலே நீங்கள் ஒரு முழத்தை கூட கூட்ட முடியாது. எனவேதான் கவலைப்படக்கூடாது, எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள் என்று இறைவன் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஏனென்று சொன்னால், நம்முடைய இறைவன் ஆசீர்வாதத்திற்கு நேராக வழி நடத்துகிறவர். இன்னைக்கு நீங்க எல்லாரும் புரிந்து கொள்ளணும், யார் யாரெல்லாம் இறைவனை நோக்கி பார்க்கிறீங்களோ, யார் யாரெல்லாம் மனிதர்கள்ட்ட போய் சொல்லாமே இறைவன் கிட்ட மட்டும் நீங்க சொல்றீங்களோ, உங்களை அவர் ஆசீர்வாதத்திற்குள்ளாக வழி நடத்துவார். இதான் முதலாவது ஆசீர்வாதம். நீங்க பயப்படக்கூடாது. இறைவனிடத்தில் நீங்கள் சொல்லிவிட்டால் அவர் நமக்கு என்ன செய்வார் என்று சொன்னால், உடனடியாக ஆசீர்வாதத்திற்கு நேரான பாதையிலே நம்மை வழி நடத்துவார். நம்முடைய ஆண்டவர் நாம் எந்த நிலைமையிலே இருந்தாலும்,
நம்மை ஆசீர்வாதத்திற்கு நேராக வழிநடத்த வல்லமையுடையவராக இருக்கிறார். இந்த வியாதி எனக்குள்ளாக வந்துவிட்டது, இனி எனக்கு எப்படி ஆசீர்வாதம் வரப்போகிறது என்று நினைக்கிறீர்களா? இனி எப்படி என்னுடைய சரீரத்தில் ஒரு பலன் வரப்போகிறது என்று சொல்லி நினைக்கிறீர்களா? நம்முடைய ஆண்டவர் நீ எந்த நிலைமையில இருந்தாலும் அவரை தேடி வந்தாயாகில் அவர் ஆசீர்வாதத்திற்கு நேராக தான் நம்மை வழி நடத்துவார். உங்களுடைய வியாதி ஆண்டவரை தேடி வந்தால் கொஞ்சம் கொஞ்சமாக அது விலகி போய்விடும். ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 58ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் எழுதப்பட்டிருக்கிறது. ஏசாயா 58:11 கர்த்தர் நித்தமும் என்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில், சாதாரண காலங்களில் அல்ல, மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவர் தான் நம்முடைய ஆண்டவர். இந்த வசனத்தில் ஒரு ரகசியம் இருக்கிறது. நீ எப்படிப்பட்ட வறட்சியான சூழ்நிலையிலும் நீ இருந்தாலும் நான் உன்னை விடுவிப்பேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உன்னை மகிமைப்படுத்துவேன். நம்முடைய ஆண்டவர் நித்தமும் நம்மை வழிநடத்தக்கூடியவர். அவர் ஆசீர்வாதத்திற்கு நேராக மட்டுமே நம்மை வழிநடத்தக்கூடியவர். அவர் நம்முடைய எலும்புகளை நினமுள்ளதாக்கி நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் மாற்றக்கூடியவர். ஏன் அவருடைய பாதப்படிக்கு வரக்கூடாது? ஏன் அவரை அதிகாலையிலே தேடக்கூடாது? இன்னைக்கு ஒரு பொருத்தனை செய்யுங்க. இறைவனே, என்னுடைய சரீரத்தில் இந்த வியாதி இருக்குது, இந்த வியாதி நிமித்தமா நான் இத்தனை ஆண்டு காலமா மாத்திரையை சாப்பிட்டு கொண்டு இருக்கிறேன், இந்த மாத்திரையை சாப்பிட்டு தான் நான் உயிர் வாழ்றேன். ஆனா நீங்க மகா வறட்சியான காலங்களிலும் நம்முடைய ஆண்டவர் எலும்புகளை நினமுள்ளதாக்கி நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் வழிநடத்தக்கூடிய நல்ல ஒரு தெய்வமாக இருக்கிறார் என்பதை மனதிலே வைத்து, ஆண்டவரே, நான் அதிகாலையில் எழுந்து நான் ஜெபிப்பேன் ஆண்டவரே, அதிகாலை 3 மணியிலிருந்து 4 மணி வரை நான் ஜெபிப்பேன் ஆண்டவரே, இந்த வியாதி என்னை விட்டு நீங்கட்டும், நீர் என்னை ஆசீர்வாதத்தின் பாதைக்குள்ளாக வழி நடத்தும் என்று சொல்லி இப்பொழுது பொருத்தனை செய்யுங்கள். ஆண்டவர் சொல்லாரு, நான் உன்னை நித்தமும் வழி நடத்துவேன், உன் ஆத்துமாவை நான் திருப்தியாக்குவேன் என்று இறைவன் சொல்லுகிறான். இரண்டாவதாக, நீங்கள் ஆண்டவரை தேடி வரும் பொழுது முதலாவது ஆசீர்வாதத்துக்கு நேராக வழி நடத்துவான். இரண்டாவது, நீங்கள் ஆண்டவரை தேடி வந்து ஜெபிக்கும் பொழுது, அவரையே நோக்கி பார்க்கும் பொழுது அவர் உங்களை அதிசயத்திற்குள்ளாக வழி நடத்துவார். இது ஒரு பெரிய காரியம். இறைவன் உங்களை அதிசயத்திற்கு நேராக வழி நடத்துவார். அது உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும், அது உங்களுக்கே அதிசயமாக இருக்கும். இது எப்படி நடந்தது என்னுடைய வாழ்க்கையில், நான் எப்படி இருந்தேன், இன்னைக்கு இப்படி இருக்கிறேனே என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவர் அதிசயத்திற்குள்ளாக வழி நடத்தக்கூடிய ஒரு தெய்வம் நம்மை ஆண்டவர். யாராவது ஒருவர் மரண தேதி மருத்துவரால் குறிக்கப்பட்டிருக்கலாம், அதிலிருந்து விடுதலை கொடுத்து அதிசயமாய் விடுதலை கொடுப்பவர் தான் நம்முடைய ஆண்டவராக இருக்கிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பயப்படவே கூடாது. ஆண்டவரை மட்டும் தேடுங்க. அதிலும் இன்று ஆண்டவரை தேடி நீங்கள் வந்திருக்கிறீர்கள், இன்றே உங்களை அவர் அதிசயத்திற்குள்ளாக வழிநடத்தப் போகிறார். பயப்படக்கூடாது. ஆண்டவரே, இந்த வியாதி என்னை சேதப்படுத்தக்கூடாது, நான் அதிகாலையில் எழுந்து நான் ஜெபிப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா அதிசயத்தின் பாதைக்குள்ளாக உங்களை வழிநடத்த ஆரம்பித்து விடுவார். பயந்தீர்கள் என்று சொன்னால், நடுங்கினீர்கள் என்று சொன்னால், நீங்கள் எதை சொல்லி எதை நினைச்சு பயந்தீங்களோ அது அப்படியே ஆயிரும் அப்படின்னு சொல்லி தான் வேதம் கூறுகிறது. எனவே தான் இறைவன் அதிகமாக பயப்படாதே பயப்படாதே என்று ஏன் சொல்லுகிறார்னா, நீ பயந்த காரியம் உனக்கு வந்து சேரும், நீ பயப்படக்கூடாது, நீ தைரியமாக இருந்து என் பாதப்படிக்கு வந்து உன் காரியத்தை சொல்லும் பொழுது நான் உன்னை அதிசயத்திற்கு நேராக வழி நடத்துவேன். யோபு நம்ம எல்லாருக்கும் தெரியும்.
இந்த யோபு புத்தகத்தை நல்லா வாசித்து பார்க்கும் பொழுது யோபு 3ஆம் அதிகாரம் 25, 26ஆம் வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, யோபு 3ஆம் அதிகாரம் 25, 26 யோபு சொல்லுகிறான், நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது, நான் அஞ்சினது எனக்கு வந்தது, எனக்கு சுகமில்லை, அமைதலும் இல்லை, எனக்கு தத்தளிப்பே நேரிட்டது என்று அவர் எழுதுகிறார். பயப்படக்கூடாது. பயந்த காரியம் நடந்துவிடும், நீங்க பயப்படவே கூடாது. என் தேவன் என்னோடு இருக்கிறார், எனக்கு ஜீவனை கொடுப்பார், நான் நீடித்த நாட்கள் இந்த உலகத்திலே வாழுவேன் என்று நீங்க நம்பி அவருடைய பாதப்படியை தேடுவீர்கள் என்று சொன்னால் அதிசயத்துக்குள்ளாக வழி நடத்துகிறான். புலம்புகிறான், யோபு புலம்புகிறான். ஆனால் தேவன் மீது அவன் நம்பிக்கையோடு இருக்கிறான். அடுத்தாலே அவனுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை. புலம்புறான், ஆனாலும் தேவன் மேல் அதன் பிறகு நம்பிக்கை வைக்கிறான். யோபு 42, 16ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, யோபு 42, 16 இதற்கு பின்பு யோபு 140 வருஷம் உயிரோடு இருந்து 4 தலைமுறையாக தன் பிள்ளைகளையும் தன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் கண்டான். யோபு நெடுநாளாயிருந்து பூரண வயதுள்ளவனாய் மரித்தான். காரணம் என்ன? ஆரம்பத்தில் புலம்புகிறான், ஆரம்பத்தில் பயப்படுகிறான், ஆனா அதன் பிறகு இறைவன் மேல நம்பிக்கையா இருக்கிறான். நீ கொண்டு போட்டாலும் நான் உங்க மேல நான் விசுவாசமா இருப்பேன். அப்படி அநேக வார்த்தைகளை சொல்லி 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 இறைவன் மேல அதிக நம்பிக்கை வைத்ததுனால அவன் பூரண வயதுள்ளவனாக மரித்தான் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். இன்றைக்கும் இறைவன் சொல்லுகிறார், அன்பு பிள்ளையே, நான் உன்னை அதிசயத்திற்கு நேராக நான் வழி நடத்த வேண்டும் என்று சொன்னா அதிகாலையில் என்னை நோக்கி பார், அதிகாலையில் என்னை நீ தேடி வா, நான் உன்னை அதிசயத்திற்கு நேராக வழி நடத்துவேன். அந்த நீதியின் பாதையில் வழி நடத்துவேன். அந்த நீதியின் பாதையில தான் ஆசீர்வாதத்தின் பாதை, அந்த நீதியின் பாதை தான் அதிசயத்தின் பாதை. மூன்றாவதாக, நீ என்னை தேடும் பொழுது, நீ அதிகாலையில் வந்து என் பாதப்படியில் உட்கார்ந்து ஜெபிக்கும் பொழுது நான் உன்னை ஒரு சுகமான வாழ்வுக்குள்ளாக வழி நடத்துவேன். ஒரு காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை உனக்கு கொடுப்பேன். வாலிபத்திற்கேற்ற ஒரு பராக்கிரமத்தை உனக்கு நான் கொடுப்பேன். நீடித்த நாட்களால் உன்னை திருப்தியாக்குவேன். ஒரு சுகமான வாழ்வுக்குள்ளாக உன்னை வழி நடத்துவேன் என்று இறைவன் சொல்லுகிறார். நம்முடைய ஆண்டவருக்கு நாம் எல்லாரும் நலமா இருப்பதே அவர் விரும்புகிறார். யாரும் சுகவீனமா இருக்கணும்னு அவர் விரும்பவில்லை. அவர் நல்ல பலனோடு இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். இன்று அவரை தேடி வந்ததுனால உங்கள் யாவரையும் சுகமாய் அவர் வழி நடத்த போகிறார். அவர் சுகமாய் வழி நடத்த போகிறார். இந்த சத்தத்தை யார் யாரெல்லாம் கேட்கிறீங்களோ அவர்களுக்கு ஆண்டவர் இப்பொழுதே சுகத்தை கொடுக்கிறார், இப்பொழுதே பலத்தை கொடுக்கிறார். நீ என்னை தேடி வந்ததுனால நான் உன்னை சுகமான வாழ்வுக்குள்ளாக வழி நடத்துவேன். அந்த நீதியின் பாதையிலே சுகமான வாழ்வு இருக்கிறது என்று இறைவன் சொல்லுகிறான். ஏசாயா 57, 18ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, ஏசாயா 57, 18 அவர் வழிகளை நான் பார்த்து அவர்களை குணமாக்குவேன். என்ன சொல்றாரு? அவர்களுடைய வழிகளை நான் பார்த்து குணமாக்குவேன், அவர்களை நடத்தி திரும்பவும் அவர்களுக்கு அவர்களிலே துக்கப்படுகிறவர்களுக்கும் ஆறுதல் அளிப்பேன். 19ஆம் வசனம் ஏசாயா 57, 19 தூரமாயிருக்கிறவர்களுக்கும் சமீபமாயிருக்கிறவர்களுக்கும் சமாதானம் 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 என்று கூறும் உதடுகளின் பலனை சிருஷ்டிக்கிறேன், அவர்களை குணமாக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இன்றைக்கு நம்ம பார்த்து சொல்றார், நான் உன்னை குணமாக்குவேன், ஒரு சுகமான வாழ்வுக்குள்ளாக உன்னை வழி நடத்துவேன். நீ பயப்படாத, நீ பயப்படாத. உன்னை ஒரு சுகமான வாழ்வுக்குள்ளாக நான் வழி நடத்த போறேன். உன்னை நீண்ட நாட்களால் உன்னை திருப்தியாக்க போறேன். இறைவன் சொல்லுகிறார், இந்த நாட்களிலும் கூட அவர் ஒரு சுகமான வாழ்வுக்குள்ளாக வழி நடத்துகிற ஒரு தெய்வமாக இருக்கிறார் என்று சொல்லி விசுவாசியுங்க. அந்த விசுவாசம் தான் நமக்கு முக்கியம். அவர் 3 காரியம், உன்னை அதிசயத்திற்கு முதலாவது உன்னை ஆசீர்வாதத்துக்கு நேராக வழி நடத்துவேன்.
அதிசயத்திற்கு நேராக வழி நடத்துவேன், சுகமான வாழ்வுக்கு நேராக வழி நடத்துவேன். நீ பயப்படாத, நீ செய்யக்கூடிய காரியம் என்ன தேடு. அதிகாலையிலே 1 மணி நேரம் எனக்கு கொடு. அதிகாலை 3 மணி முதல் 4 மணி வரை எழுந்து நீ ஜெபி. உன் வியாதியின் அகோரத்தை என்னிடத்திலே சொல், அந்த அகோரத்தை நான் மாற்றுவேன். வேற ஒண்ணுமே செய்யாண்டா. உன்னை பரிசுத்தப்படுத்தி ஈசோப்பினால் என்னை கழுவும் என்று சொல்லி ஆண்டவருடைய பாதப்படியில் உட்கார்ந்து அந்த பாவத்தை எல்லாம் கழுவி இறைவனை நோக்கி பார்க்கும் பொழுது நீங்கள் குணமடைவீர்கள், நீங்கள் ஆசீர்வாதத்தை பெறுவீர்கள். எனவே தான் அவர் சொல்லாரு, அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையிலே வழி நடத்துகிறார். இறைவன் நம்மை பார்த்து சொல்லுகிறார், அவரின் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையிலே நான் உன்னை வழி நடத்துவேன். முழுவதுமாக ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போம். அதிகாலையில் எழுந்து ஜெபிப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு பொருத்தனை செய்யுங்க. இறைவன் வியாதிகளை நீக்கி அவர் உங்களை ஆசீர்வாதத்தின் பாதைக்குள்ளாக வழிநடத்தி, அதிசயத்தின் பாதைக்குள்ளாக வழிநடத்தி, சுகமான வாழ்வுக்குள்ளாக வழிநடத்தப் போகிறார். இறைவன் பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமேன். கண்களை மூடி ஆண்டவருடைய நல்ல வார்த்தைகளை கேட்ட நாம் அவருடைய பாதப்படியிலே நம்மை அர்ப்பணித்து நல்ல ஒரு புதிய பலனை ஆண்டவர் நமக்கு கொடுக்கும்படியாக ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். அவர் சுகத்தை கொடுக்கிற தெய்வமாக இருப்பதனாலே ஆண்டவரை அதிகாலையில் எழுந்து நான் ஜெபிப்பேன் என்று ஒரு பொருத்தனை செய்து நல்ல பலத்தை பெற்றுக்கொள்ளுவோம். யாவரும் கண்களை மூடி இறைவனை மட்டுமே நோக்கி பார்ப்போம். நீரெல்லாம் துடைப்பார், கண்மணி போல் காப்பார், கண்ணீரெல்லாம் துடைப்பார், கண்மணி போல் காப்பார், கார்மேகம் போன்ற கஷ்டங்கள் வந்தால் கருத்துடன் உன்னை காத்திடவே, கார்மேகம் போன்ற கஷ்டங்கள் வந்தால் கருத்துடன் உன்னை காத்திடவே, இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார், ஆவலாய் உன்னை தம் கரங்களிட்டு இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார். சகல வியாதியையோ குணமாக்க வல்லவரா, சகல வியாதியையோ குணமாக்க வல்லவரா, யாராயிருந்தாலும் பேதங்களின்றி கிருபையாய் அன்பை அளித்திடவே, யாராயிருந்தாலும் பேதங்களின்றி கிருபையாய் அன்பை அளித்திடவே, இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார், ஆவலாய் உன்னை தம் கரங்களிட்டு இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார். மகிமை உள்ள ஆண்டவரே, நல்ல ஒரு சுகத்தை பலத்தை கொடுப்பவரே, தர்மியான சுகமளிக்கும் ஆராதனைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உடைய ஆத்துமாவை தேற்றி நீதியின் பாதையிலே நடத்துவேன் என்று நீ சொன்னீரே. ஆண்டவரே, அந்த நீதியின் பாதையிலே ஜீவன் உண்டு. ஆண்டவரே, அந்த நீதியின் பாதையிலே அதிசயம் உண்டு. ஆண்டவரே, அந்த நீதியின் பாதையிலே ஏராளமான நன்மைகள் உண்டு. ஆண்டவரே, இந்த நல்ல வேளையிலும் கூட ஆண்டவரே,
இந்த நீதியின் பாதையிலே ஒவ்வொரு பிள்ளைகளை நீர் வழிநடத்துவீராக. காலையில் எழுந்து நான் ஜெபிப்பேன் என்று பொருத்தனை செய்த பிள்ளைகளை நீர் அப்படியே ஆசீர்வதிக்க போறதற்காக நன்றி தகப்பனே. அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் என்று சொன்னீரே. என்னை கண்டடையத்தக்க சமயத்தில் தேடுங்கள் என்று சொன்னீரே ஆண்டவரே. அதை இந்த நாட்களில் எங்களோடு பேசினி. என்னை தேடுங்கள், அதிகாலையில் என்னை தேடுங்கள், நான் உங்களுக்கு சுகத்தை தருவேன், நான் உங்களுக்கு அதிசயத்தை செய்வேன், நான் உங்களை ஆசீர்வாதத்தின் பாதைக்குள் வழிநடத்துவேன் என்று சொல்லியிருக்கிறீர் ஆண்டவரே. இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலேயும் தேவ ஆவி ஊற்றப்படுவதாக, ஒரு சுகத்தின் ஆவி ஊற்றப்படுவதாக, ஒரு சுகத்தின் வல்லமை அவர்கள் மேல ஊற்றப்படுவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொரு சரீரத்திலும் நம்முடைய வல்லமை ஊடுருவி பாய்வதாக ஆண்டவரே. ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளும் நல்ல ஒரு சுகத்தின் ஆவி ஊற்ற வேண்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உடைய வல்லமை உள்ள கரம், உடைய பலத்த கரம் ஒவ்வொருவரையும் ஆற்றி தேற்றி வழி நடத்துவதாக. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னீரே ஆண்டவரே. இந்த வேளையிலே ஒவ்வொரு பிள்ளைகளை நீர் பலப்படுத்துவீராக. ஒவ்வொரு பிள்ளைகள் மேலேயும் உங்களுடைய வல்லமை ஊற்றுவீராக. யார் யார் என்னென்ன வியாதிக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ அந்த வியாதிகள் முற்றிலும் அகலும்படியாக உம்முடைய வல்லமை இப்பொழுது ஊற்றுவீராக. எந்தெந்த இடத்திலே வலிகள் என்று சொல்லி ஜெபிக்கிறார்களோ அந்த இடங்களிலே உம்முடைய காயப்பட்ட கரம் தொடுவதாக. இத்தனை ஆண்டு காலமாக பலவீனத்திலே நான் கஷ்டப்படுகிறேன் என்று சொல்லி கண்ணீர் வடிக்கிற பிள்ளைகள் மேலே உம்முடைய வல்லமை இறங்குவதாக ஆண்டவரே. பொல்லாத கட்டிகள் மறைவதாக, பொல்லாத வலிகள் மாறுவதாக. ஒவ்வொரு சரீரத்திலும் உச்சம் தலை முதல் உள்ளம் கால் வரை ஒரு புதிய பலனை கொடுக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு நரம்புகளிலும் உம்முடைய இரத்தம் பாயும்படியாக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஒரு காண்டாமிருகத்துக்கு ஒத்த ஒரு பலனை இப்பொழுதே நீர் கொடுப்பீராக. கால்களில் இருக்கிற வீக்கங்கள் மாறுவதாக, குறுக்கு பகுதியில் இருக்கக்கூடிய வலிகள் மறைவதாக, கண் பகுதியில் இருக்கக்கூடிய வியாதிகள் எல்லாம் நீங்குவதாக ஆண்டவரே. நுரையீரல் பகுதியிலே பாதிக்கப்பட்ட பிள்ளைகளுக்காக விசேஷமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த சுவாச உறுப்புகள் புது பலனடைவதாக, ஒரு புது பலனடைவதாக, ஒரு புது பலனடைவதாக ஆண்டவரே. ஆண்டவரே, பொல்லாத கொள்ளை நோய்க்காக ஜெபிக்கிறோம். பொல்லாத கொள்ளை நோய் மாறட்டும் ஆண்டவரே. உடைய இரக்கம் பெரிதாக எங்களுக்கு கிடைக்கட்டும் அப்பா. எத்தனையோவே கண்ணீரோடு நித்தம் நித்தம் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம், திகிலோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எந்த திகிலும் வராதபடி நீர் எங்களை அரவணைத்து காத்துக் கொள்ளுவீராக. இந்த பொல்லாத கொள்ளை நோய் உலகத்தை விட்டு ஈடுபட்டு போகும்படியாக கிருபை கூறுவீராக. நம்பி ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரும் சுகத்தோடு வாழ வேண்டும் என்று ஜெபித்துக் கொண்டே இருக்கிறோம். பூரணமான சுகத்தை கொடுப்பீராக. இந்த ஆராதனையிலே கலந்து கொண்ட பிள்ளைகள் ஒரு பெரிய பலனை பெற்றோம் என்று சொல்லத்தக்கதாக ஒவ்வொரு சிரசின் மீது உங்க கரம் வைத்து ஆசீர்வதிக்கப்படட்டும். தொடர்ந்து எங்களை வழிநடத்தி காத்துக்கொள். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறோம் அன்பு நிறைந்த பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, தூய ஆவியின் கூட்டுறவு நாம் அனைவரோடும் கூட என்றென்றும் நிலைத்திருப்பதாக. என்னை தூக்கி எடுத்தார் இயேசு, தம் கரத்திலே ரட்சித்தாரே. ஓ தேவனுக்கு மகிமை. இயேசுவை நேசிக்கிறேன், மேலும் நேசிக்கிறேன். அக்கரையில் நான் இன்று அவரை என்றென்று வாழ்த்துவேன். அக்கரையில் நான் இன்று அவரை என்றென்று வாழ்த்துவேன். ஓ தேவனுக்கு மகிமை. தூக்கி எடுத்தார், என்னை தூக்கி எடுத்தார் இயேசு, தம் கரத்தை நீட்டி ரட்சித்தாரே. ஓ தேவனுக்கு மகிமை.
என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகலம் மறவாதே. ஆமென். தோத்திரம். God bless you.